பாருங்க 5 யானை நிக்குது. மழை பெஞ்சதுனால நிறைய புல் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வணக்கம். ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாமுக்கு வந்து யானை வந்திருக்குங்க. நம்மள பெரிய யானை, ஒரு குட்டி யானை. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம டேரெக்டாக யானையை பார்க்க போகலாமா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம டேமில் பார்த்தீங்கன்னா யானை எப்படி வந்திருக்கு அப்படின்னா, தண்ணி கிடையாது. ஸோ அதனால யானை வந்து அந்த பிள்ளை வந்து சாப்பிட்றதுக்காக யானை வந்திருக்கு. டேமில் ஏன் தண்ணி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் கேரளாவில் பருவமழை ஸ்டார்ட் ஆகும்போது டேம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேமை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் வந்து நிறையா வெள்ளத்தால் நிறைய பாதிப்பு வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் பருவமழைக்கு முந்தி டேம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தான் மழை வரும்போது தண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தண்ணி திறந்து விட்டாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் கிடையாது. அதனால டூரிஸ்ட் வர்றது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ வந்து டூரிஸ்ட்டு சுத்தமாக கிடையாது. ஜஸ்ட்டு வந்தாங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்த கெஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த காட்டு விலங்கை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்தவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லா கெஸ்ட்டுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா யானையை வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டாங்க. ஸோ நானும் கடையை அப்படியே போட்டுட்டு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக யானையை காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக கேமராவை தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரையோரமாக நிற்கிது 4 பெரிய யானை, ஒரு குட்டி யானை. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் கிட்டப்பே எடுக்கலாமே அப்படிங்கிறக்காக நான் வந்து வெளியில் வந்துட்டேன். இது வந்து நம்ம போட்டிங் ஏரியா. இங்கே இருக்க மரங்களை பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பர், வேறு லெவல் வியூவாக தான் இருக்கும். இங்கே தான் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் சமந்தா நடித்த படம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. சீமராஜாவில் வந்து ஒன்றை விட்டா யார் எனக்கு இல்லை அப்படிங்கிற சாங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா இந்த வியூ வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா நிறைய ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்க. ஊஞ்சல் வந்து பிள்ளைங்களை வச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ போட்டிங் இல்லை அப்படிங்கிறதுனால டூரிஸ்ட் வந்து கம்மி. அல்லது நம்ம உள்ளே வந்து இப்படி வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது, சலன்னு கூட்டமாக இருக்கும். ஸோ பையன் நம்ம வந்து வெளியில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வணக்கம். நான் vlog எடுக்கிறது பார்த்துட்டு நம்ம பசங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஹாய் சொன்னாங்க. இப்போ வந்து இன்னொரு பிளேஸில் போய் நின்று பார்த்தோன்னா இந்த வியூ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். யானையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, யானை வந்து நம்மளை எந்த டிஸ்டர்புமே பண்ணாதுங்க. நம்ம அதை ஏதாவது இடைஞ்சல் பண்ணால் மட்டும்தான் நம்மளை வந்து அது தொல்லை பண்ணுமே தவிர, மற்றபடி அது வந்து அது பாட்டுக்கு வந்துட்டு அது இறைய சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்ப்போம். முதல்ல யானை அடிக்கடி வரும், வாசலில் வந்து நிற்கும். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு பயந்துட்டேலாம் நாங்கள் படுத்திருப்போம். ஏன்னா ரொம்ப பயமா இருக்கும். அங்க பாருங்க 5 யானை நிக்குது. 4 பெரிய யானை, ஒரு குட்டி யானை நிக்குது. இது காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதே வியூவில் தான் நின்றுட்டு இருக்கு. இந்த சரௌண்டிங்லேயே சுற்றிட்டு இருக்கு. இது எல்லாமே காட்டு யானை மக்களே. ஸோ அங்கே வந்து நல்லா மழை பெஞ்சதுனால நிறைய புல் இருக்கு. ஸோ அதனால அந்த புல் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கு. நிறைய கெஸ்ட் இன்றைக்கி வந்தவங்களுக்காக செம்ம லக்கு. ஏன்னா எல்லாருமே யானையை நல்லா பார்த்துருக்காங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பாருங்கள் மக்களே, உண்மையில பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல புல் சாப்பிடுது. என்னங்க உதறுதுண்ணே, புல்லு பிடிங்கி உதறுது. 4 யானை இருக்கு, 4 குட்டி ஒன்று இருந்துச்சுங்க. 4 தான் இருக்கோ? இது ஊத்து தண்ணி. இது ஊத்து தண்ணி. இப்போ மொத்தம் 4 யானை தான் நிற்கி. இல்லை குட்டி வந்து உள்ளே நிற்கணும்னு நினைக்க. அப்போ தான் நின்றுச்சு, இங்கே வரைக்கும் வந்து நின்றுச்சு. அந்த கீழே ஸ்டெப்பு வரைக்கும் வந்துச்சு. இங்கே வந்த கெஸ்ட். ஸோ மக்களே பாருங்கள் யானை வந்து எவ்வளோ அழகாக நிற்கி அப்படின்னு. மக்களே, யாரெல்லாம் மூணார் வந்திருக்கீங்க, மூணாரில் வந்து யானையை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். மூணாரை பற்றி வேறு என்னென்ன தகவல் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கும் வீடியோஸ் வந்து போடுவேன். மீண்டும் இனி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.